இருசி மலடி என்று என் இடத்தால் எல்லாம் பேசுகிறார்கள் மன்னவா. 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை. 40 வயதாகி விட்டது. இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா. அதாவது சுவாத்துக்கு விவரமானவங்கன்னா கரெக்ட் அங்க போய் வாங்குவான். சாஸ்திரத்துல விவரமானவங்கன்னா போய் சாப்பிட மாட்டான். ஒரே மாதிரி சுவாத்துக்கு அலைஞ்சவனு வையே ஆச்சி ஐயர் ஒத்தையில இருப்பாங்க. நல்லா சிக்கா குழம்பு வச்சு 4-5 கூட்டுக்கறியா வச்சு சாப்பிடுவாங்கன்னு போயிருவான். சாஸ்திரம் படித்தவரா இருந்தா அப்படி செய்ய மாட்டாராம். சாஸ்திரம் படியாதவன் சோறு தின்ன பண்டாரம். சரி, சாஸ்திரம் தெரிஞ்சவன் சோறு திங்காத பண்டாரம். அவ்வளவுதான். எந்த இதை சேர்ந்தவரி சாஸ்திரம் படியாதவன் சுவாத்து பண்டாரம். அதனால பிள்ளை இல்லாத வாசலுக்கு பிச்சை வாங்க மாட்டார்கள். மதனை இல்லாத வாசலிலே மாநிலத்து மக்கள் வர மாட்டார்கள். குழந்தை இல்லாத வாசலுக்கு குடும்பத்தார் வர மாட்டார்களே மன்னவா. அவர் முத்து முத்தாக இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயது கப்பாலை ஏந்தும் பிள்ளை இருக்கும்படி. 70 வயசுல குழந்தை பிறப்பதனால எந்த ஒரு தவறும் இல்ல. குழந்தை பற்றி எடுக்கலாம். ஆனா ஒண்ணு, பிள்ளை தொட்டில இருந்தா பாட்டி கட்டில இருப்பா. பிள்ளைய வளர்க்க ஒரு ஆள் தான் போடணும். அந்த ஐயா கையில பிடிச்சு கொடுக்க வேண்டாம். அவரு கைய பிடிச்சு தெருவழியா கடைக்கு போவாரு. ரோட்ல இருக்கவன் கேப்பான், இவனுக்கு விவரம் தெரியும், அவரை குத்தி பாக்கணும்னே கேப்பான். ஏ முருகையா, உன் பேரனையா கூட்டு போற? அவன் வேணும்னே கேப்பான். அதனால எதை எதை எந்தெந்த வயதிலே செய்ய வேண்டுமோ அதை அதை அந்தந்த வயதிலே செய்து முடிக்க வேண்டுமா. ஓரத்தில் ஓடி விளையாடணும், ஈரத்திலே கல்விகளை கற்கணும், மூவத்தில் முடியாத மனமும், 4-8 பெறாத பிள்ளையும், 5-8 சேர்க்காத செல்வமும், 6-8 அகிலஞ்சுசி பார்க்கணும், 7-8 ஏகந்தல போகணும், 8-8க்கு மேல இருக்கவே கூடாது. அதுக்கு மேல இருந்தோம்னு வையி நாய் கூட நம்மளை ஏற்று பார்க்காது. அதாவது நாமளையே பார்த்து கொள்ளக்கூடிய கடன் நாமளுக்கு எந்த வயது வரைக்கும் இருக்கிறதோ அன்னைக்கு வரைக்கும் தான் உலகத்துல இருக்கணும். நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஆளு தேவை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க, அதோட உயிரை விட்டுறணும். இப்ப நாமெல்லாம் ஒரு யோசனை வச்சிருக்கேன். எப்படி வண்டியில ஒரு பாகம் கயிறு போட்டிருக்கேன். ஒரு பாகம் கயிறா? எதுக்கியா? யாமனு கேட்கணும். நம்ம ஓடி சாடுற வரைக்கும் சரி நல்ல ஓடி உழைப்போம். ஆமா, உழைப்பு நின்ன உடனே சரி பிள்ளைகள் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன? இவனுக்கே உழைப்பு இல்லையே, இவன் பிராயத்துல என்ன சேட்டை பண்ணான், இவன் பண்ணுன அநியாயத்துக்கு குடும்பத்தை கெடுத்திருக்கான்.
அது உம்மோட நிக்கட்டும். நான் வந்து பெருந்தன்மை உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நம்மளால முடியலன்னு சொன்னா அப்படின்னா அந்த ஒரு முளை கயிறு எடுப்பேன். நீ எப்ப பண்ணா போவான்னு நினைக்கிறேன். ஒரு முளம் கயிறு வச்சிருக்கேன்னு அப்புறம் தொங்கத்தான வழி இருக்கும். முடியலன்னா தொங்கத்தான் செய்யணும். அதுக்கு தான் கை வச்சு வச்சிருக்கேன். ஒரு முளை கயிறு எதுக்கு வச்சிருக்கேன்? அதான் கூட சீக்கிரம் போட்டுக்கா. அப்போ ஒரு வயதுக்குள்ளாக எந்தெந்த வயதிலே எதை செய்ய வேண்டுமோ அதை எதை செய்து முடிக்கணும். செய்து முடிக்கல நமக்கு மதிப்பு இருக்காது. காலமும் அது போல பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா இனிமையாக இந்த நாளை கழித்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். நாளைக்கு இப்படி ஆயிருமோ, ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்ய, அடுத்த வாரத்துக்கு என்ன செய்ய, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படவே கூடாது. நாளைக்கு இருப்பது கூட யாருக்குமே நிச்சயம் கிடையாது. ராத்திரிக்கு படுத்தோம்னா காலையில நம்ம எந்திரிச்சாத்தா ஆச்சு. மறுநாளைக்கு உள்ளத மறுநாளைக்கு பாத்துக்கிடலாம். அதுக்கு போட்டு இன்னைக்கே வருத்தப்படக்கூடாது. இப்பதான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, விளையாண்டுக்கிட்டு இருந்த மாதிரி வயசு 70 ஆயிப்போச்சு. அதுக்குள்ள வயசு 70 ஆகி போச்சு. ஆனா ஓடி போச்சு. ஓடிட்டு முடிக்க கூட மறந்து போச்சு. அதனால வந்து நடக்கக்கூடிய காலத்துல சந்தோஷமா நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதனால அம்மா என் நாகக்கண்ணே, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. ஆண்டவர் அருள் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த விதமாகப்பட்ட ஆபத்துமே கிடையாது. அப்படி என்று நாகராஜன் சொல்லும் போது மனக்கவலை தாங்க முடியாத அந்த நாகக்கண்ணி கணவனிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்ணு நல்ல புளியமா, கண்ணு நல்ல புளியமா, கவிரோடு ஆலமா, கண்ணிலையும் காயாம, கவிரோடு என்ன, கவிரோடு என்ன,
சரி. வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்ப ஓசில வேலை வைப்பாங்க. ஓசில நீ போவியாயா? நான் போவனா இருப்பேன். சுட்ட முதல்ல ஏங்கிட்டு தான் போவேன். பரவே. அப்ப நீ மட்டும் போகலைன்னா மத்தவங்க போவாங்களா? நீதான ஓசில வேலை வைப்பாங்க. வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு அந்த காலத்துல சம்பளம் கிடையாதுன்னா பண பரிமாற்றம் வந்து அப்ப ரொம்ப கிடையாது. அந்த வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அந்த பயிரை உனக்கு ஒரு கொத்து 2 கொத்து அளந்து போடுவேன் தாயே. வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னா நெல்லுனா நெல்லு, எள்ளுனா எள்ளு, சோளம்னா சோளம், மக்காச்சோளம்னா மக்காச்சோளம், கடலை போட்டுன்னா கடலை கொடுப்பாங்க. நான் கேப்பேன். உளுந்துனா அதுக்கு உளுந்து கொடுப்பாங்க. குப்பரையா? அப்ப என்ன பயிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அதை அப்படியே கொடுப்பாங்களாம். அந்த ஒரு கொத்து 2 கொத்து கணக்கு பேசித்தான் முதல்ல போவாங்க. அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு அவங்க பெட்டியில வரிசையில நின்று இந்த நெல்லை வந்து அளந்து வாங்குவாங்க. 2 கொத்து பேசி இருந்தா 2 கொத்து அளந்து போடுவாங்க. அப்ப இந்த ஐயா என்ன செய்வார் தெரியுமா? களத்துல கொண்டு வந்து நெல்லை தட்டி அவர் அங்க இங்கேமா நின்று நல்ல தார்பாச்சி கட்டி வேட்டிய கோவலத்தை கட்டி இந்த நெல்லை நாளில அளந்து ஐயா அளந்து போடுவார். ஆமா. அப்ப அளந்து போடும் போது இந்த வீட்டுக்கார அம்மா அங்க இருந்து வருவா. இவ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? அந்த நெல்லை பாப்பா. நெல்லை பார்த்த உடனே முத்தா விளைஞ்சிருக்க இந்த பயிரு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இந்த முத்த பூரா அள்ளி அப்படி அவளுக்கு அளந்து போடுதா? இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அந்த ஆளுக்கு? பாடுபட்டதுக்கு இப்படியே அளந்து போடுவான் அப்படின்னு சொல்லி அம்மா வந்த உடனே ஏயா கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? காலையில இருந்து என்ன முன்ன வேலை பார்த்திருக்கா? இந்த சின்ன மரக்கா வச்சு அளந்து போட்டா அவளுக்கு எப்படி காணும்? வீட்டுக்குள்ள சிலாப்பில பெரிய மரக்கா இருக்கு அதை தூக்கிட்டு வரும் அப்படின்னு உடனே நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல மனசு பொழுக்கு அப்படின்னு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவாரு. சின்ன மரக்காவை ஓரமா வச்சுட்டு பெரிய மரக்காவிட்ட நெல்ல போதுவாரு பாரு, கீழோடி நெல்லு பூரா ஒளிவீரும். அதான் ஓட்ட நாளி மரக்கா. அது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அவன் ஒளிச்சு வச்சிருப்பா. இப்படி அளந்து போட்டா இவளுக்கு நெல்லு குறையா போய் விழுமா, இந்த நெல்லை அவளுக்கு கொடுக்கவா அப்படின்னு ஓட்ட நாளிய கொண்டு அந்த காலத்தை அளந்து போட்டிருக்காங்க பாவம் செய்யக்கூடியவங்க. அப்ப அது ஒரு பாவம் தானே. யாவராக இருந்தாலும் வேலை பார்த்தவர்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும். சரியான கூலியை கொடுக்கவில்லையானால் அது ஒரு பாவம் தான். அப்போ நாம் ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா பட்டர நெல்லுல நான் பகரத்தான் சேர்த்து கொடுத்தனா? அளந்து போடும்போது பகரு சின்ன சின்ன தூசி அவளத்தையும் அள்ளி சேர்த்து சுத்தம் இல்லாம அள்ளி போட்டுருவாங்க. அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா, மழை பெய்கிற முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை, மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைண்டன் இல்லை மன்னவா, கறிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே நாளாம். நம்ம வீட்டுல குழம்பு வச்சா பெரும்பாலும் தேங்காய் இல்லாம எந்த குழம்புமே வைக்க முடியாது. ரசத்துக்கு கூட தேங்காய் போடுவாங்க, சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அப்ப நம்ம தேங்காய் சில்லு போட்டுக்கிட்டு வந்தா நம்ம வீட்டுல பிள்ளை இருந்தா என்ன செய்யும்? தேங்காய் துண்டை வந்து பிறக்கும், தேங்காய் எனக்கு கையை நீட்டும். அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. அதனால என் மன்னா நாகராஜா இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று நாமல் அழுது புலம்பினாலும் நாள புண்ண நாம மாண்டு மடிந்து மரணமாகி போனால் நாமளை வழி அனுப்புவதற்கு போராட்டம் வரும் அல்லவா? மன்னா
கைய வைங்கன்னா காசு பணம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பான். நான் தான் முத சொக்காரேன். காசு நான் தான் கொள்ளி வைப்பேன். பின்னால ஒரு அருவாளை தொங்க விட்டுருப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க, அதை சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவனே கெட்ட வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். அவன் வெள்ளை அடிச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே, அதனால கொல்லி வைக்கல. நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, இவனுக்கா கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செட்டப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்க, இவனை நேரம் ஆகுது அப்படின்னு பேசுவான். ஆனா சொல்லுவாங்க, பணம் பண்டியிலே குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர ஒரு குணத்துக்கு கிடையாது. நல்ல குணம் இருக்கு, ஒரு டீ கொடுங்க, மூஞ்சில ஊத்திடுவாரு. காலையில வந்துட்டான வெக்கம் இல்லாம குணத்தை கொண்டு குப்பையில போடு போட்டு டீ போட்டு தரோம் அப்படிம்பாரு. இருந்தா தான் காபி கடையில பணம் பத்தம் செய்யுமா, குடத்துக்கார்ட்ட இருந்தா 11 செய்யும், என்கிட்ட இருந்தா 11 செய்யும், என்கிட்ட இருக்கணும் 20 செய்யும். அதுதானே, அதான் உங்ககிட்ட இல்ல. அதான் சொல்லுவாங்க, வேலை கொண்டு எரிந்தா வேகம் இருக்கிற வரைக்கும் தான் அது பாயுமா. வேலை கொண்டு எரிதம்னு வைங்களேன், எவ்வளவு வேகம் இருக்கும் அவ்வளவு தூரத்துல அந்த வேலை பாய்ஞ்சு நிக்கும். ஆனால் பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகுமா. கண்டிப்பா அந்த அளவுக்கு பணத்துக்கு பவர் இருக்கு. இப்போ சொன்னாங்க, எப்படி காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதில்லை, போகும் போது சொல்வதில்லை. காசேதான் கடவுளடா, கடவுளுக்கே தெரியுமடான் இருக்கான். நீ சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள போறவங்க இல்லையே, தாம்பளத்துல 100 ரூபாய் போட்டா சாமி கிட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்பெஷல் தோசையா? அப்போ அதனால என் மன்னா நாகராஜா, பிள்ளை இல்லாமலே செத்து போனால் கூட நமக்கு மோட்சமே கிடையாது. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தோமானால் பெண்ணாக நானும் பிறக்கலாமா? பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழலாமா? அந்த மங்கையாக பிறக்கலாமா? நாம் மகளை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழ
மண்ணாய் பிறக்கும் பாக்கியமும் இல்ல. சரி, நான் ஒரு கல்லா பிறந்திருந்தா, கல்லாய் பிறந்திருந்தா கல்லெடுக்கும் சிற்பி வந்து கருச்சிலையாக அடித்து கடவுளார் பேரை சொல்லி என்ன கையெடுத்து வணங்கி இருப்பாங்களே, அந்த பாக்கியமும் எனக்கு இல்ல. சரி, ஒரு மரமாக நான் பிறந்திருந்தா மரம் மட்டும் ஆசான் வந்து என்னை மரமாக விட்டு கோவிலுக்கு கதவாக கொடி மரமாக வைத்து என்னை கும்பிட்டு வணங்குவார்கள். அத்தனைக்கும் இல்லாமல் மலடி மலடி என்று பேரெடுத்து நம்பாவே நான் அத்தனைக்கும் இல்லாமல் அண்ணா இத்தனைக்கா உலகத்தில் வந்து எப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற வழியே இல்லாம போச்சு. பிள்ளை இருந்தாலும் குறை பேச வேண்டியிருக்கு, பிள்ளை இல்லைனாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கேன், பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. 10 வருஷம் ஆகுது, அவளுக்கு புழு இருக்கா பூச்சி இருக்கா, பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல, அப்போ பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா அவளை கிழவின்றுவா. பொம்பளை ஒரு குழந்தையை பெற்று எடுத்த பிறகு ஒரு நல்ல சேலையை கட்டி நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு தன்னை நகையெல்லாம் போட்டு தங்க நகை போட்டு அலங்காரம் பண்ணி பொம்பளை நம்ம மேற்கும் கிழக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க பாப்போம். தெருவுல உள்ளவன் சொல்லுவா, 4 பிள்ளைகளை பத்தி ஆளாக்கி பிள்ளை ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க, மேற்கும் கிழக்கு மினிக்கிட்டு வாரா அப்படின்னு பேசுவாங்க. என்ன நாய் இருக்கு? என்னன்னு கேட்கணும். கோடி வேட்டி வந்து ஒரு வெள்ளை. சரி, வெள்ளனா என்னது? வெள்ளனா துவைக்கணும். ஒரு வாட்டி துவைச்சா அந்த கோடி வேட்டி அது பழைய வேட்டி ஆகி போகும். குமரி பொண்ணு வந்து ஒரு குழந்தை, குமரி பொண்ணு ஒரு குழந்தை பெற்று எடுத்துட்டான்னா அவன் கிழவன் தான் சொல்லுவாங்க. அப்ப நீ கிழவன் தானே? நான் கிழவன் தான். அப்படி சொல்லு. யார் இல்லைன்னு சொன்னது? வேட்டி வாழ்க்கை ஒன்னாயா? அப்படித்தான் வச்சுக்கிட்டு நடத்தாங்க. சரி, அப்போ குழந்தையை பெற்று எடுத்து அவரை கிளவிம்பா. ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அதுக்கு பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? பொன்னடி எத்தவா கொல்லியா பெற்று இடுக்கிருக்கா இவ காணி காய்ச்சி ஆடுவதற்கு ஒரு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அதுக்கு பேசுவாங்க, வீடு முழுக்க பொட்ட படைகளா பெத்து போட்டிருக்கா, கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா இவ எதை வச்சு இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயங்க மதுதானடான் இருக்கான். நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும், நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும், நம்ம எந்த பக்கம் போனாலும் ஏதாவது பேசத்தான் போறாங்க. அதனால 1000 பேர் 1000 வார்த்தைகளை சொன்னாலும் அடுத்தவன் 1000 பேசுவான். நம்ம வாழ்க்கை நமக்கு சரியா இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம கரெக்டா இருக்கோமா, நமக்கு நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் போதும். நம்மளை நம்பி நம்ம வாழ கத்துக்கணும். அடுத்தவனுக்காக வாழணும்னு நினைச்சா ஏன் தெரியுமா ஐயா? 10 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 நம்ம வில்லுப்பாட்டுக்கு இப்ப வந்திருக்கோம்னு வச்சுக்கேன், நம்ம வில்லுப்பாட்டு படிக்க வந்திருக்கோம்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. யாராவது ஒருவருக்காவது மனசுக்குள்ள நினைப்பு இருக்கும், ஒருவேளை இந்த பாட்டை இப்படி படிக்கலாமோ, ஒருவேளை இப்படி படிக்கலாமோ அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காவது மனசுக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயுமே யாருக்கும் எதையும் செய்து யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. நமக்கு நம்ம மனசார செய்யணும், நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும்.
கொடை அடிக்கான் தம்பி என்ன இப்படி கொடைக்கு தனியா ஆட்டிக்கிட்டு மட்டும் அடிக்கான், ஆடு அசைய மாட்டேக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. 4 பேர் கொடை அடிக்க பையன் பரவாயில்ல அடிக்காரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். அதனால அம்மா என் நாளைக்கு நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அதனால திக்கற்றவர்களுக்கெல்லாம் இந்த காளியம்மாவே நமக்கு துணை இருப்பார். அதனால சிவனை எண்ணி நாமல் அரும்பெரும் தவங்களை இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? வெள்ளை சமாதானம் சுத்த முடியல, கீழே இறங்கி கோயில சுத்தினா கூட புண்ணியம் தான் உனக்கு. எப்படி அந்த கும்பத்தை தண்ணியா தலையில வச்சு அப்ப நீ ஆட்டத்துக்கு தான் போகணும், போகணும். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சிவபெருமானை எண்ணி தவம் இருந்த மகிமையினால ஆறாத அப்படின்னு பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவங்களை ஆண்டவன் கண்டார். கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ இதை அறிந்த ஆண்டவன் என்னைக்கும் போல அன்னைக்கு அகில உலகம் எல்லாம் அமுதலக்க வேண்டும் என்று புறப்பட்டார். பார்வதியும் பலியரசி எடுத்து கொடுத்தார். அப்ப பார்வதிக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகம் எல்லாம் படியிழக்க போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு இந்த சிவபெருமானோடு சென்று இறைவனார் படியிழப்பை இன்னைக்கு நாம பார்க்க வேண்டும். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையிலேயே உட்கார்ந்து இருக்கேன், நேரமும் போகல. அதனால உங்க கூட இன்னைக்கு நான் படி இழக்க வாரேன். நேரம் போகலன்னா டிவியை போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படத்தை போட்டு பாரு. சன் டிவில எங்கயா இப்போ நான் எம்ஜிஆர் படம் போடுறாங்க. சன் டிவில பூரா ஒரே நாடகம் தான். சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், சி தமிழ்ல நாடகம், கலர்ஸ் டிவில நாடகம், எதை எடுத்தாலும் நாடகம் தான். டிவி சொன்னாலே 6 மணிக்கு போடுற நாடகம் தான். ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு 6 சீரியல், 1 2 கிடையாது, 6 சீரியல் ஓடிக்கிட்டு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? டிவியால எங்க ஆட்சி டைவர்ஸ் வாங்கி போயிட்டா. தாத்தாவுக்கு ஆட்சிக்கு இந்த வயசுல டைவர்ஸ் ஒரு டிவியால. அதாவது எங்க வீட்டுல நான் வேலைக்கு போயிட்டு போவேன். சரி, போன உடனே வீட்டுக்காரி என்ன தெரியுமா, நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் வயிறு பசிக்குன்னு சொல்லி ஏம்மா என்ன சோறு வச்சு கொடுமா, வயிறு பசிக்கு அப்படிம்பேன். திரும்பியாங்க கொஞ்சம் அவசரப்படாதணும், அந்த விளம்பரம் போடட்டும், டிவியில விளம்பரம் போடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி ஐயா, விளம்பரம் போட்ட உடனே நாடகம் போட்டுரும். சரி, அஷ்டமத்தில எடுத்து வச்சுட்டு வருவா. சோறு வைக்க மாட்டான். சரி, சோறு வச்சுட்டு வந்து சோறு வைக்கும் போது ரிமோட்னா கீழே வைக்க மாட்டா. இதுல விளம்பரம் போட்டா அதுல மாத்துவா, அதுல விளம்பரம் போட்டா இதுல மாத்துவா. ரிமோட் ஒரு கையில, தட்டு ஒரு கையில வச்சிருப்பா. நான் பார்த்தேன். நமக்கு சோறு ஊற்றி தர மாட்டா. அதே மாதிரி அவன் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நாட்டுக்கு நிக்க போறேன். நீ சோறு வச்சா கொடுக்க மாட்டேங்க. நாடகம் பார்த்ததுக்காக நாட்டுக்கு நிக்க போறேன். நாட்டுக்கு நிக்க மாட்டாங்கன்னா சோறு வைக்க மாட்டாங்கல்ல, நாட்டுக்கு நிக்க போறோம்னு சொன்னேன். சரி, சொன்னா நிக்கவே நிக்க போறியது. சரி, டிவியை மறையாம ஓரமா போயிடும். கதை நல்லா இருக்கா? நடந்த கதையை தான் சொல்றேன்.
நீ நாடகம் நிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. டிவியை மறைக்காம நின்றுட்டு இருக்கா, அப்ப நல்ல கொண்டாட்டி தானே. அந்த மாதிரி கயிறை வந்து உத்தரத்துல போட்டேன். சரி, உத்தரத்துல போட்டுட்டு இவளுக்கு தாண்டி நம்ம சாவவா முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். முத்தத்துல போய் நின்னியா? எப்படி சாவ முடியும்? சாவதுக்கு தெம்பு இல்லையோ? அப்ப சிரட்டையில தண்ணி வச்சு உள்ள பாஞ்சிட வேண்டியதானே. சுருக்குன்னு வாங்கி அதுலயும் சாவல. சரி, மத்தன குளத்தை கண்டேன், பழைய வழியை சுத்தி வந்தேன். சரி, அதுலயும் சாவ இல்ல. சரி, நம்ம பெருமன குளத்தை கண்டேன், பெருங்கரையை சுத்தி சுத்தி இருந்தேன், அதுலயும் சாவ இல்ல. சரி, அப்போ ஒரு டிவியால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. டிவி இருக்கிறது நல்லது. அந்த நாடகத்துக்கு தாய்மார்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டாங்க. அதேதான் அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால கைலாசத்துல டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது அந்த காலத்துல. நீ அப்பதானே பிறந்த? இந்த காலத்துல இருந்து டிவி, செல்போனு, மொபைல் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால பார்வதி எனக்கு நேரம் போகல ஆண்டவன், நானும் உங்க கூட வாரேன்னா. அப்ப சிவன் சொன்னார், என் கூட உன்னை அழைத்து கொண்டு போறதுனால எந்த தப்பும் இல்ல பார்வதி. என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போனேனே, ஆனா உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, இன்னொரு வீட்டுல குடிப்பதற்கு கூட உப்பு இல்லாத கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன், 21. அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி 1 2 பிள்ளை எல்லாம் கிடையாது. 5 6 8 10 15 20 21 வரைக்கும் பெத்து எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ஏன் தெரியுமா அப்படி இல்ல? இப்ப ஏன் இல்லைன்னா, இப்ப வந்து எல்லா மக்களுக்குமே விலைவாசி இருக்கும் பட்சத்துல 2 பிள்ளைக்கு மேல பெத்தாலும் வளர்க்கறதுக்கு திராணி இல்ல, பெத்தெடுக்கவும் பலன் இல்ல. மருத்துவமே அரசாங்கமே அதுக்கு ஒரு சட்டமும் போட்டாச்சு. அதனால இப்ப உள்ளவங்களுக்கு 1க்கு 2, கோத்திரத்துக்கு 3. அந்த காலம் 15 பிள்ளை 20 பிள்ளை பத்தாங்க தெரியுமா? அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, இந்த மாதிரி விவரம் தெரியாது. விவரம் தெரியாம இருந்துகிட்டு ஆண்டவன் கொடுக்காமன்னு 22 பிள்ளை 23 பிள்ளை பெத்தெடுத்தாங்க. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஐயா? இப்போ இருக்கிறவங்க வந்து மண்ணு மனை வாங்கணும், பொண்ணு பொருள் வாங்கணும், தங்க நகையை போட்டணும், இடத்தை வாங்கிடணும், வீட்டை கட்டிடணும்னா நினைக்காங்க. ஆனா அப்ப உள்ளவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலையா? 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து அவங்க ஒரு சொந்தமா சேர்ந்து எனப்பந்தமா பெரிய குடும்பமா வாழணும்னு அப்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு ஊரையே உண்டு பண்ணிருக்காங்க அப்போ. இப்ப யாருக்கு அப்படி இருக்கு? இப்போ வீட்டுக்கு வாரா பாரு மாவாட்டி, வீட்டு மருமகையா, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மாவாட்டி வரும்போது எப்படி தெரியுமா கேக்கா? எனக்கு மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னு கேக்கா. மாப்பிள்ளை என்ன பொத்துனா கீழே விழுவாரு? மாமியா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா, மாமியா மாமா இல்லாத மாப்பிள்ளை வேணும்னா அனாதை ஆசிரமத்துல போய் நீ வாக்கப்படணும். அப்ப இப்போ உள்ளவங்க வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இப்ப இருக்காங்க. வரும்போதே ஒரு அடுப்பு கொண்டுகிட்டு வராங்க. ஏத்த நீங்க மேல் பக்கமா இருந்துக்கோங்க, அங்க கீழ் பக்கமா இருந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்காங்க. அதனால எம்மா பார்வதி, நான் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன். நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வாரேன். ஆண்டவா, உண்மையிலேயே நீங்க படி இழந்து முறைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா, வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி நீ ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு தாராளமா வரலாம். இவ்வளவுதானா? சொல்லி இருந்தா அப்பலே போயிட்டு இதுக்குள்ள வீட்டுக்கே வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா, பழியிழந்து முடிக்கு வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பு விட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியுமாக எப்படி படியிழக்க வருகிறார்கள். நானே நல்ல தினையெடுத்தேன்,
முடிக்க படி இழந்து முடிக்க உடனே பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. அப்ப இந்த பகவானும் பார்வதியும் படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு களைப்பை தீர்க்க வேண்டும் என்று இளைப்பாற வேண்டும் என்று ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருந்தார். ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை அண்ணா இருக்கான் பாரு, ஒரு டவுசர் போட்ட தம்பி பேண்ட் போட்டிருக்கான். அவன மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க வரும்போது சுழிவா வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இவன் முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே முத்து இல்லாத பிள்ளை முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறானே, கீழே விழுந்தா பிள்ளை பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாக்கி விடுவா. ஆண்டவா அதோ அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க. பார்வதி என் கூட வரும்போது என்னடி சொன்ன? படி இழந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். இப்பவே போய் பிள்ளைய காப்பாத்துங்க. சிவபெருமான் ஞானத்தினால் பார்த்தார். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம், திடீர்னு வந்திருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சிவனுக்கு தெரிந்து விட்டது இது யாருடைய வேலை? என்பெருமான் அவனீத கோபால கண்ணனுடைய வேலை. அதாவது கண்ணன் இல்லாமல் கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது, கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாதான். உலகத்திலே பெரிய வக்கீல் யார் தெரியுமாயா? கண்ணன் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட போனா ஈஸியா முடிச்சுட்டுருவாரு. ஆமா, கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. அத மாதிரி இந்த கண்ணபுரம் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த ஆண்டவன் பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதி நீங்க காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னா உடனே சிவன் சொன்னார், சரி பார்வதி எல்லாரும் கவனமா கேட்கணும், இதுல ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அதனால அவன் எப்படி இப்ப மரத்துல இருந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன போய் என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன், நீ நல்லா காப்பி ஆக்குவேன். நீ கையை கீழே போடு. அதனால 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் விட்டு முடிந்தா கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே, கரணம் போட்டு வந்தான் பாருங்க. ஏ பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லையா என்ன பத்தா அப்பான்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப வேற என்னதான் சொல்லியிருப்பான்? அறியாத பாலகன் அந்த அறியாத பிள்ளை சின்ன பையன் அம்மான்னு சொல்ல
அப்ப என்னதான் சொல்லிருப்பா? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருமே கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். இப்படி பொசுன்னு சொல்லிட்டே ஆச்சு. ரொம்ப நன்றி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரூபா தராமலாம் விட மாட்டேன். ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னு வைங்க, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரோம். பாடகலும் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செட்டையும் வாட்டு சென்னையும் போக்கல, செட்டையான்னு விழுந்தா செத்து போனாண்டி. என் பேச நீ கேட்டியா? அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதையும் நினைக்கணும். நாம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்ம நடந்து போறோம்னு வைங்க, கல்லுக்கு விழுந்துட்டோம்னா எம்மான்னு சொல்லிடணும், எப்பான்னு சொல்லிடணும். நான் செட்டேன் அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்குமா? வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறதா? அதனால எந்த வார்த்தையா இருந்தாலும் அடுத்தவர்களை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சபிக்கிற வார்த்தையாக இருக்க கூடாது, வாழ்த்துகிற வார்த்தையாகத்தான் இருக்கணுமா? குழந்தைகள் எவ்வளவோ சேட்டைகள் பண்ணும், சேட்டை பண்ணாலும் அன்போடு அழைத்து ஐயாவா ஆசாவா அப்படின்னு சொல்லி அன்பா அழைச்சு அந்த குழந்தைகளை நம்ம சொல்லணும். சில வீட்டுல நான் கேட்க அப்படின்னு பேசுவாங்க பிள்ளைகளை. அப்படி பேசக்கூடாது, அன்பா சொல்லணும். இல்லைன்னா கிறுக்கு லூசு மெண்டல்னு சொல்லிட்டா கூட தெரியாது. அவசர குணமா எதுவும் சொல்லக்கூடாது பிள்ளைங்க. அதனால எம்மா பார்வதி, அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வாடி நம்ம கைலாசத்துக்கு போவோம். இந்த அழகான நேரத்திலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அரிய பெரிய சபையிலே ஆசார பந்தலிலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்செய்மார் முதலாகவே நாமளுக்கு பரிசீலித்து பாராட்டிய அன்பு உள்ள சித்தி தேவியின் உரிமையாளர் எனது அருமை அன்னார் அவர்கள் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 21 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசீலித்த ஒரு செல்வ சீமாட்டி அவ அப்பாவோட பணத்தை கொடுத்தா ஆனா பேரை சொல்லாமலே போயிட்டான். அதனாலே பணம் கொடுத்தார் ஆனால் பெயரை சொல்லவில்லை. அப்படி ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டு நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சங்கரங்கோவிலை சேர்ந்த காயத்ரி வேணு அவர்கள் சார்பாக நாமுடைய வெள்ளிசை அன்பு பாராட்டி உங்களுடைய திறமை மேன்மேலும் வளர வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு நாமளுக்கு ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். அதாவது கை ஓடம் பார்த்திருக்கீங்களா? கை ஓடத்துல ஒரு ஓடம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த நூல்களை இலைகளை நெய்யக்கூடியது. அதுதான் பாவுக்குள் புண்பட்டு பூவுக்குள் பூச்சி நூல். நம்ம எந்த கலர்ல சேலையை நெய்தமோ அந்த கலர் தான் வரும். பச்சைனா பச்சை, சிவப்பு நூல்னா சிவப்பு, ஊதானா ஊதா, வயலட்னா வயலட். ரெண்டு ஒண்ணுதான்யா. நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். வயலட்னா வயலட்டா, ஊதானா ஊதாவா? அதுக்கு தான் வயலட்டோ. இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், அநியாயத்துக்கு படிச்சிருக்கேன். அவரே பிகாம் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி அப்பேற்பட்ட பட்டு புடவை கொண்டு வந்து தளிரிலே கலர் ஒருவரும் மல்லிகை அச்சு ஒருவரும் சேர்ந்த சந்தன கலர் ஒருவரும் திக்கு திக்காக முத்துக்களை கோர்த்து அப்பேற்பட்ட விலை மதியாத பட்டு புடவையை கொண்டு வந்து நாமளுக்கு பரிசாகவே கொடுத்து
காயத்ரி வேலு என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நாமளை மகிழ்வோடு ஆதரித்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசீலித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய உற்றார் பெற்றார் உறவினர்களோடு எல்லா மக்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே. அவரோ வந்து வந்து நூறு கோடி வயர வேணும் கையிலே போன எந்த முகம் போனாலும் தந்த முகமா வாழ வேணும். போன போன இடங்கள் பொன்முகமா திரும்ப வேணும். உச்சிமா காளி அருளாலே, உச்சினிமா காளி அருளாலே. ஒய்யாரமா வாழ வேண்டும், ஒய்யாரமா வாழ வேண்டும். ஒய்யாரமா வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி வாழையடி வாழையாக இன்றைக்கு வளர வேண்டும் என்று அம்மாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்வதியும் பகவானாகப்பட்டவரும் அந்த கண்ணபிரானுடைய பரிசோதனைகளை கடந்து அங்கிருந்து பயணமாகி கைலாசத்திற்கு போவோம் என்று நாகலோக பட்டணம் வழியாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டு ஆண்டவா, நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 12 வருடமா அதனால பிள்ளை இல்லாம தவம் இருக்கிறாங்க. 12 வருடமா பிள்ளை இல்லாம இருந்தா நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தாத்தான் குழந்தை இருக்கா குழந்தை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை பார்த்தார்கள். அவர் கணக்கை பார்க்கும் போது என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி போன ஒரு செல்வத்தில் நாகமுடி ராஜவன் வேடுவனதன்பிரன் 8 மாத சூழ்வான் அம்பாலை எதிர்த்தான் அவன் உயிரமாய் திருந்தான். வானை கொண்ட தோசத்தால் மகனை ஒன்றித்திடையான் நாகக்கண்ணி வெண்பொடி போன ஒரு செல்வத்தில் மருத்துவமதன்பிரன் 7 8
அப்படின்ன உடனே பார்வதா தேவி சாமி ஒரு பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்து கொஞ்சம் கூடவா உமக்கு மனம் இறங்கல? ஐயா கல்லாயம் மனது கல்லாயம் மனது கடுகள உயிரங்கது இருப்பாய உம்மனது எல்லள உயிரகது நீங்க இப்ப கொடுக்காதே நிச்சயமா நான் கொடுக்கு பகவான் கொடுக்காதே பார்வதி நான் கொடுக்கு கடவுள் நீங்க கொடுக்காதே கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுக்கு. உங்களால் முடியாது என்று சொன்னால் உமையவள் என்ன ஆள முடியும்? கடவுளால் முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆள முடியும்? ஏய் பார்வதி, என்னை எதற்கு நீ குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லாத இருவேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க ஆண்டவா ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக தணிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுற்று பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. 4 வரங்களை தந்தா நான் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல ஆட்டு வண்டி சம்மதித்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜாவுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாகவே கொடுத்து அவங்க அரண்மனையிலே 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்று ஆண்டவனார் வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கொடுக்க அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வைத்து வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2ம் தன்னுடைய உடலை போட்டு சுற்றி பணத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலமாச்சு. அது 48 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா?
கூடாது. இவ இருக்கக்கூடிய அழகுக்கு இவ அழகை கண்ட ஆண்டவன் நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார் என்று பார்வதி கண்ணபுரானை வரவழைத்தார். 8 பேரையுமே கைலாசத்துக்கு எடுத்து வர சொன்னார். கைலாசத்துக்கு எடுத்து வர சொல்லி சிவபெருமான் போகாத சந்தனமாம் சோலையிலே வளர்க்க அம்மா அப்பா யாரென்று தெரியாமல் அம்மா 16 வயதிலே பக்குவதை பெண்ணாகி தாய் தகப்பனை தெரிய வேண்டும் என்று என் தாயான உச்சிமாகாளி மாரியம்மா காளியம்மா முப்பிடாதி முத்தாரம்மா காந்தாரி கடகலுக்கை அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாறி 8 பேருமே சிவனை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினி யாகம் தாங்காமல் ஆண்டவன் இருப்பதை கண்டு பார்வதி யாகத்துல இறங்க 8 பேரும் அவன் பொன்னால இறங்கினான். கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே மகுட சம்ஹாரம் முடிக்க இந்த மாகாளி நமக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவன் மறு உயிர் கொடுக்க வேணும் என்று அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்ப தட்டுவாரா தூங்கி முடித்ததை போல் சுந்தரமா எழுந்துவாரா சந்தனம் அஞ்சோலையில அக்கினி யாகத்திலே உச்சினி மகாளியம்மா 2வது உயிர்கள் வாங்கி ஆண்டவன் இடமதி
அப்பலே கும்மி பாட்டு இருந்தே எல்லாரும் எந்திக்க சொல்லுங்க. தாய்மார்கள்லாம் கும்மி அடிக்கலாம். தண்ணி பைப்புல மட்டும் எப்படி போடுறது சண்டை. ஹலோ இவன் அழகை கண்ட ஆண்டவன் நம்மள மறந்தாலும் மறந்து விடுவார் என்று பார்வதி கண்ணபுரானை வரவழைத்தார். 8 பேரையுமே கைலாசத்துக்கு எடுத்து வர சொன்னார். கைலாசத்துக்கு எடுத்து வர சொல்லி சிவபெருமான் போகாத சந்தனமாம் சோலையிலே வளர்க்க அம்மா அப்பா யாரென்று தெரியாமல் அம்மா 16 வயதிலே பக்குவதை பெண்ணாகி தாய் தகப்பனை தெரிய வேண்டும் என்று என் தாயான உச்சிமாகாளி மாரியம்மா காளியம்மா முப்பிடாதி முத்தாரம்மா காந்தாரி கடகலுக்கை அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாறி 8 பேருமே சிவனை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினி யாகம் தாங்காமல் ஆண்டவன் இருப்பதை கண்டு பார்வதி யாகத்துல இறங்க 8 பேரும் அவன் பொன்னால இறங்கினான். கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே மகுட சங்காரம் முடிக்க இந்த மாகாளி